ஜெர்மனில ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. ரொம்ப ஏழைங்க. அவங்க 2 பேருக்குமே பெயிண்டர்ஸ் ஆகணும்ட்டு ஆசை. ஆனா ஆர்ட் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசு இல்ல. சோ அவங்க ஒரு டீலுக்கு வந்தாங்க. டாஸ்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க முதல்ல ஆர்ட் ஸ்கூலுக்கு போகணும். அடுத்தவங்க சம்பாதிச்சு அது வரைக்கும் அவங்க ஃபீஸ கட்டணும். படிப்பு முடிஞ்சதும் அடுத்தவன் ஆர்ட் ஸ்கூலுக்கு போகணும். படிப்பை முடிச்சவன் இவனுக்கான ஃபீஸ கட்டணும்னு சொல்லி டாஸ்ல அண்ணன் வின் பண்ணா அவன் ஆர்ட் ஸ்கூலுக்கு போனான். தம்பி ஆல்பர்ட் அது வரைக்கும் பக்கத்துல இருந்த நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்த்து 4 வருஷம் தன் அண்ணனோட ஆர்ட் ஸ்கூல் ஃபீஸ கட்டி அவனை படிக்க வச்சான். 4 வருஷம் படிப்பு முடிஞ்ச அண்ணன் பெரிய கலைஞனா வெளியே வந்து ஆல்பர்ட் கிட்ட வந்து சொன்னா, தம்பி இப்போ ஒன் டர்ன், நீ ஆர்ட் ஸ்கூலுக்கு போ, நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி தன் கைகளை காமிச்சான் ஆல்பர்ட். அந்த கைகள் எல்லாம் உருக்குலைஞ்சி நொந்து போயிருந்தது. காரணம் 4 வருஷம் சுரங்கத்துல வேலை பார்க்கும் பொழுது அவன் கைகள்ல இருக்க எலும்புகள் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உடைஞ்சிருக்கும். பிரஷ் பிடிக்க கூட தகுதி இல்லாத தன்னுடைய கைகளை காட்டி அழுதான் ஆல்பர்ட். தன் தம்பியின் தியாகத்தை பார்த்த அந்த அண்ணன் அவனுடைய கைகளை வரைஞ்சான். அந்த படம் தான் இந்த படம். இந்த படத்துக்கு பின்னால ஆல்பர்ட்டோட தியாகம் இருக்கு. இதை விட ரொம்ப பெருசு இயேசுவின் அன்பும் தியாகமும்.